மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். வருகின்ற 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை 200வது தொகுதி சென்னைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு 183 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். 200வது தொகுதி சென்னையிலே நடக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே பங்கேற்பார்கள். அது சம்பந்தமான செய்தி குறிப்பை தனியாக கொடுக்குறோம். எந்த தொகுதி எந்த இடத்துல நடக்கும். 234வது தொகுதி கடைசி தொகுதி. அதனுடைய நிகழ்வு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25ஆம் தேதி பங்கேற்கின்றார். பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சுமார் 3 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் அதற்கென்று தனியாக ஒரு கிரவுண்டை தயார் பண்ணியிருக்கோம். 530 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா அங்கே நடக்கும். 5 லட்சம் இருக்கை தமிழகத்தில் இதுவரைக்கும் 1,25,000 இருக்கை தான் போட்டிருக்காங்க. 5 லட்சம் இருக்கை, 10 லட்சம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய எண் மண் எண் மக்கள் நிறைவு விழா 530 ஏக்கரில் பல்லடத்தில் நடக்கிறது. பிரதமர் அவர்கள் வருகின்றார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறிப்பாக எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். தமிழக மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மாநாடாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லை. அந்த மாநாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஏற்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். மற்றபடி பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்க. நேராக கேள்வி ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா இடமே பார்த்தோம். பிரதமர் அவர்கள் சென்னைக்கு 3 முறை வந்திருக்காங்க, திருச்சிக்கு 1 முறை வந்திருக்காங்க, திண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்காங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்தின் பொழுது தென் தமிழகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் பகுதிக்கு பிரதமர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக வரல. கோவை பகுதிக்கு 2.5 ஆண்டுகளாக பிரதமருடைய வருகை அரசு நிகழ்ச்சி அங்கே நடக்கலை. ஸோ சென்னை தான் லாஜிக்கலாக முடிச்சா இங்கே வைக்கலாம்னு தான் யோசிச்சோங்கன்னா, ஆனால் சென்னைக்கு பிரதமர் 3 முறை வந்திருப்பதால் பிரதமர் செல்லாத ஒரு புதிய பகுதிக்கு பிரதமரை அழைக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய யோசனை. அதன்படி நமக்கு அவ்வளோ இடம் வேணுங்கன்னா, ஏன்னா பார்க்கிங்கே உங்களுக்கு 300 ஏக்கர் தேவைப்படுது, மாநாட்டு பந்தலுக்கு 100 ஏக்கர் தேவைப்படுது, பிரதமருடைய ஹெலிகாப்டர் லேண்டிங் ஜோன் 25 ஏக்கர் தேவைப்படுது, மற்றபடி டாய்லெட்டு உணவு இதுக்கெல்லாம் இன்னொரு 70 ஏக்கர் தேவைப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய இடம், குறிப்பாக 5-6 பேர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக வந்தார்கள். அதனால்தான் பல்லடம் பக்கத்தில் மாதாப்பூர் அப்படிங்கிற பஞ்சாயத்து லிமிட்டில் இவ்வளவு பெரிய இடம் நமக்கு கிடைத்திருக்கு. அதை நிரவி சமன் செய்து அங்கே மாநாட்டு பந்தல் போட இருக்கு. சார், நேற்று வேலூரில் பிரச்சாரம் பண்ணும்போது வேலூர் நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் இவர் தான் சொல்லிட்டு சொன்னீங்க, உறுதி ஆயிடுச்சு. ஐயா, நான் யார் பெரிய சொல்லிங்க ஐயா. குறிப்பாக வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் 2019 போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, 2019 ஜெயிச்ச கதிரானந்த் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு எல்லா மேடையிலையும் சொன்னாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் அங்கே பணி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர் எப்பொழுதுமே பணி செய்கிறார், எலெக்ஷனுக்காக பண்ணல. மெடிக்கல் கேம்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப்பு, அவருடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. கோவிலிருந்து எல்லாம் அங்கே இருக்குது. அதனால் ஏசி சண்முகம்னா கூட இருந்தாங்க. முறைப்படி யார் எந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பதை நம்முடைய பாராளுமன்ற குழு தான் முறைப்படி அறிவிப்பாங்க. 4 எம்பி சீட்டு கொடுக்கிறதோட கூட்டணின்னு சொல்லிட்டு தேமுதிக ஆனால் எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது தவறு நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த கட்சிகளுக்கு அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, அந்த கட்சி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அவ்வளோ எளிதாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை முடிக்க முடியாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்களே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்ன கொடுக்கறது, யார் என்ன கேட்குறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னும் நேரம் இருக்கு. தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சில தலைவர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களை பொறுத்தவரை அதற்கென்று அகில இந்திய அளவில்
ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள், ஐயா பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்துட்டாங்க. எல்லா விதமான ஃபீட்பேக், ஒப்பீனியன், கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க, கேட்குறாங்க. தமிழகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறாங்க. அதில் கூட்டணியினுடைய தன்மை அது எப்படி இருக்கும் வருகின்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரும் இணையத்தான் போகிறாங்க. இந்த கூட்டணிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் எல்லா பெரிய கட்சிகளுமே தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க பிப்ரவரி கடைசி ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்திலே கூட்டணி என்பது மிக வேகமாக ஷிஃப்ட் ஆகிட்டு. அதனால் யாருமே போன 2019 தேர்தல் எப்போ இருந்துச்சு? 2019 தேர்தல் ஜனவரியிலே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தொகுதி பங்கீட்டிலிருந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, எதிர்கட்சிகளிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியை போல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா கட்சிக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது உறுதி. அதனால் ஷேப் அண்ட் ஃபார்ம் யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க. நட்டாஜி வரும்போது கொஞ்சம் சொல்கிறோம், பார்ப்பீங்க. மோடிஜி வர்றாங்க 25ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிய வருங்கன்னா மாத கடைசி முடியறதுக்குள்ள நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற போர்டு தலைவர்கள் என்னை நெல்லு என்று சொன்னால் நான் நிற்க போகிறேன், கட்சி பணி செய்ய என்று சொன்னால் கட்சி பணி செய்ய போகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் இது ஒரு 6 மாதம் 7 மாதம் யாத்திரைங்க. நான் நீண்ட நெடி யாத்திரை. இன்னும் இது 20 நாளைக்கு இருக்குது. 20 நாளைக்கு இன்னும் முடிக்கணும். அதற்கப்புறம் தேர்தலுக்கான வேலைகள் நிறைய இருக்குது. அதனால் கட்சியை பொறுத்தவரை ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை தமிழகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் கன்வீனராக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐயா முருகன் அவர்கள் நீலகிரியில் கட்சி பணி கொடுத்துருக்கு. நீலகிரியில் போய் வேலை செய்யுங்க, இஸ் த கன்வீனர். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில் வேலை பார்க்குறாங்க. எல்லா தலைவர்களும் அதற்கென்று சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த வேலை கட்சி கொடுத்துருக்கு. நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க, நீங்கள் போய் எலெக்ஷன்லாம் ஒருங்கினீங்க, நீங்கள் போய் எல்லா கேடஸும் ஒன்றா கொண்டு வாங்க. ஸோ ஒருவருக்கு அந்த கட்சியில் ஒரு வேலை. எனக்கு இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க. நேரம் கணிந்து வந்து கொண்டிருக்கிறது சொன்னீங்க. பஞ்சாயத்து 184 சட்டமன்ற தொகுதி முடிச்சிருக்கீங்க. என்ன ஓட் பேக்கிங் உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் கருதுறீங்க? இது ஒரு வித்தியாசமான தேர்தலுக்கண்ணா. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு உறுதியான ஒரு தேர்தல். ஸோ களம் மாறிடுச்சு. ஸோ மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிக அளவில் நான் பார்க்குற யாத்திரையில் மோடிக்கு ஓட்டு போடணும். 2024 மோடிக்கான தேர்தல். அதற்கென்று அவர்கள் உடனடியாக கட்சி மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மாற்றுக் கட்சி தொண்டர்கள் வந்து நிற்கிறாங்க யாத்திரையில். ஒன்றுக்கான. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவு வளர்ந்துருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வாக்கு சதவீதத்தை தாண்டுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ராமர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.